ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் ஸ்டேனி. தங்கமேல் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அக்ஷய திருதி 2027க்கு நம்ம கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணுறதுக்காக அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ஷய திருதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா May 9, 2027, அதாவது சண்டே அன்னைக்கு வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேக்கு இப்போலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக அவங்க இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்ஷய திருதி 2026க்குமே ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ஷார்ட்டாக மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது February 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி February, March, April, அதாவது ஒரு 3 months இருக்கிற மாதிரி வச்சு அவங்க 3%லேருந்து வந்து போனஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது இந்த அக்ஷய கோல்ட் ப்ளஸ் 27ல் மேக்ஸிமம் 10% வரைக்கும் நம்மளுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ ஒரு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் தங்கமயில் ஜுவல்லரி ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தங்கமயில்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். தங்கமயில் லோகோவோட ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பின் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே வந்து பின் கொடுத்து லாகின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே தங்கமயில் லோகோ காட்டும், கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட் காட்டுவாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேனர் ஓடும், ஸ்கீம் டீட்டெயில்ஸு, ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் இதெல்லாம் ஓடும். கீழே உங்களோட வந்து சேவிங் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க பாட்டம்க்கு. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே சேவிங் ஸ்கீம் இருக்கும். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஜி கோல்டு இருக்குது. அடுத்து பாருங்கள் கோல்டு ப்ளஸ் அக்ஷயா கோல்டு ப்ளஸ் 27 அப்படின்ட்டு இருக்குது. இதில் நோ மோர் கொடுங்க. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. ஓகே, இதில் நீங்கள் மினிமம் 2500 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நீங்கள் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை என்ன பண்ணலாம், மினிமம் 100 rupees மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு அப் டு 10% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எந்த ஷோரூமில் வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷோரூமில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும், ஆன்லைனில் க்ளோஸ் பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம் எப்போ வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 June 2026லேருந்து 30th April 2027 வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணலாம். பேமெண்ட் 5th May வரைக்கும் தான் நம்ம பண்ணலாம். அது மாதிரி இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டேட் 8th May, அதாவது நம்மளுக்கு 9th May அக்ஷய திருதி அப்படிங்கிறனால 8th Mayலேயே இதை மெச்சூர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீமை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன போனஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஜூன் மந்த் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 10% போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளோட வெயிட்டில் 10% நம்மளுக்கு போனஸாக கிடைக்கும். ஜூலைனா வந்து 9%, ஆகஸ்ட்னா 8%, செப்டம்பர்னா 7%, அக்டோபர்னா 6%, நவம்பர்னா 5%, டிசம்பர்னா 4%, ஜான்வரினா 3%, பிப்ரவரினா 2%, மார்ச் 2027 1%, ஏப்ரல் 2027 0.5%. நம்மளுக்கு மே மந்த்துக்கு போனஸ் எதுவும் கிடையாது. அதாவது 1st Mayலேருந்து 5th May வரைக்கும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு போனஸ் எதுவும் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதில் நம்ம கோல்டு ஜுவல்லரியும் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் அப்ளிகபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. வெயிட்டே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம். ஆனால் நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா அது அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமாக அதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அதை ப்ரீ க்ளோஸர் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் FAQ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் இங்கேருந்து கொடுக்கலாம், பேக் பேன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து ஜாயின் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஜாயின் கொடுத்தோன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும். உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட நாமினி நேமையும், நாமினி மொபைல் நம்பர், நாமினி இமெயில் ஐடி இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரூஃப் பேன் அண்ட் ஆதாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். நியரஸ்ட்டு தங்கமயில் ஷோரூமையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். நான் ஒரு வந்து ரெஃபரல் கோட் கொடுக்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச வந்து க்ளோஸாக உள்ளவங்களோட வந்து ரெஃபரல் கோடு. அவங்க வந்து தங்கமயிலில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ சம் பெனிஃபிட் கிடைக்கும். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். டிஜி 274711135. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். டிஜி 274711135 கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் கொடு. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னா மேலே அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 27 யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் ஸ்டார்டிங் யுவர் ஜேர்னி அண்ட் பையிங் யுவர் கோல்ட் ட்ரீம் ஜுவல்லரின்னு காட்டுது. கீ பெனிஃபிட் காட்டும். கீ பெனிஃபிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அங்கே ரீட் பண்ணது காட்டுவாங்க. மாதிரி இந்த ஸ்கீமில் நம்ம தான் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஹால்மார்க் சார்ஜஸ், GST எல்லாமே கட்டணும்.
அதையும் நோட் பண்ணிக்கோங்க. போனஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது நம்ம 2500 கொடுத்து தான் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் இதை நான் 250 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எடுத்துக்காது. ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பிட்வீன் 2500 மினிமம் அப்படின்னு காட்டுது. அப்போ நான் 2500 கொடுக்குறேன். ஸோ 2500 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு சேவ்டு வெயிட் என்ன வருதுன்னு பாருங்கள், 0.179 வருது. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 14,000. நான் 6th ஜூன் அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணுறேன். கோல்டு ரேட் 14,000. எனக்கு வந்து பெனிஃபிட் 0.20 வருது. அது அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 0.0198. எல்லாமே செக் பண்ணிவிட்டு நேம் யூ ஸ்கீம் கொடுக்குறாங்க. நான் நேம் யூ ஸ்கீமில் ஸ்கீம் நிக் நேம் கேட்குறாங்க. நான் அக்ஷய திருதி 2027 கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 8th May. நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் 8th May. ஏன்னா இந்த ஸ்கீம் டிஃபால்ட்டாக 8th May தான் மெச்சூர்ட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு 9th May அக்ஷய திருதி. எல்லாம் எக்ஸப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். நீங்கள் உள்ள போய்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு வாட்டி. வந்து பே நவ் கொடுக்குறேன். ஸோ பே நவ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கேயும் திரும்ப போனஸ் பர்சன்டேஜ் காட்டுறாங்க. ஜூனுக்கு 10%, அப்புறம் ஒரு பர்சன்டேஜாக ஒரு மாதம் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. லாஸ்ட்டாக மார்ச்சுக்கு 1% இருக்குது. ஏப்ரலுக்கு 0.5%. 1st May to 5th May போனஸ் எதுவும் கிடையாது. அது மாதிரி என்ன போட்டிருக்காங்க, பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளிகபிள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் கோல்டு காயின் ஒன்லி சேவ்டு வெயிட் வில் அப்ளை போட்டிருக்காங்க. இதுவே தப்பு. ஃபார் கோல்டு காயின் அமௌண்ட் வில் பி கன்சிடர் அப்படின்னு தான் போட்டுக்கணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த பேமெண்ட் மோட் வேணுமோ அது கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன வருது எனக்கு, கங்க்ராச்சுலேஷன், யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின் அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் 2027 ஸ்கீம். யுவர் பேமெண்ட் of 2,500 has been successfully processed and your passbook number வருது, transaction reference number. Would you like to set a scheme target to save வருது. நான் செட் டார்கெட் கொடுக்குறேன். நீங்கள் லேட் வேணாலும் கொடுத்து உள்ள பண்ண என்ன வருது, மேலே உங்களோட வந்து பாஸ்புக் நம்பர், அக்ஷய 2027 நம்மளோட நிக் நேமு, வெயிட் சேவ்டு வந்து பெனிஃபிட் வெயிட்டு வந்து டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எல்லாமே வருது, டோட்டல் வெயிட் வருது. இதில் நீங்கள் என்டர் கோல்டு வெயிட் யூ விஷ் டு சேவ் இந்த ஸ்கீம்னு வருது. ஒரு 4 grams சேவ் பண்ணணும்னு நான் வந்து டார்கெட் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஹவ் ஆஃபன் யூ வுட் லைக் டு ரிசீவ் ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர், வீக்லி மந்த்லின்னு இருக்குது. வீக்லி டிஃபால்ட்டாக இருக்குன்னு விட்டுட்டேன். ஓகேவா. என்ன வருது, யூ ஆர் செட்டிங் த டார்கெட் ஆஃப் 0.080 gram per week, 4.47% அச்சீவ்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஜஸ்ட் செட்டை டார்கெட் கொடுத்துக்கிறேன். அதை எனக்கு நோட்டிஃபிகேஷன் இது வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு செட்டை டார்கெட் கொடுத்து செட் டார்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, டார்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி செட், கோ டு டேஷ்போர்ட். இப்போ நான் வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போனோன்னா என்னோட அக்ஷய 2027 ஸ்கீம் வந்துருச்சு. இதில் நம்ம முன்னால் பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குது. ஏன்னா இது இன்னும் க்ளோஸ் ஆகலை, மெச்சூர் ஆகலை. வெயிட் சேவ்டு வருது, இது காட்டுதாங்க. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி காட்டுறாங்க. டார்கெட் அச்சீவ்டு, பெனிஃபிட் ஏர்ன்ட் எல்லாமே காட்டுறாங்க. திரும்ப நான் செகண்ட் ட்ரான்சாக்ஷன் சேவ் பண்ணுறேன். செகண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு மினிமம் 100 rupees நம்ம சேவ் பண்ணால் போதும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நம்ம சேவ்னு கொடுப்போம். 100 rupees நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 mg கிடைக்குது. எனக்கு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 0.0007 gram. ஏன்னா நம்மளுக்கு 3 decimal place வந்து நம்மளுக்கு 0 ஆகிறனால 4 decimal placesல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டார்கெட் ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் எனக்கு 4.64 மாறிடுச்சு. ரிமைனிங் டேஸு 335 days. இப்போ பே நவ் கொடுக்குறேன். எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட் வந்துருச்சு. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே வெயிட் சேவ்டு அப்டேட் ஆகிடுச்சு. பெனிஃபிட் ஏர்ன்ட் அப்டேட் ஆகிடுச்சு. டோட்டல் சேவ்டு வெயிட்டும் நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் 100 rupees சேர்த்து நெக்ஸ்ட் அக்ஷய திருதி, அதாவது May 2027 அக்ஷய திருதிக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணணும்னா மினிமம் நீங்கள் 100 rupees per day நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 grams கிட்டத்தட்ட நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு 10% வரைக்கும் போனஸ் கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு ஆர்னமெண்ட்ஸுக்கு நம்ம வேஸ்டேஜ் பண்ணால் கூட ஏதோ சம் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் அக்ஷய திருதி 2026 ஸ்கீமும் போட்டு நான் ரீடியும் பண்ணேன். பட் ஆனால் அதுக்குள்ளே நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. அதனால் என்னால் அந்த வீடியோ போட முடியல. பட் நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் போகிறேன். பட் அது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம், அது 3 monthsல நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அக்ஷய திருதி 2026 ஸ்கீமு. அக்ஷய கோல்ட் ப்ளஸ் 27 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 year டைம் பீரியட் இருக்குது. நம்ம என்றைக்கு வேணாலும் பே பண்ணலாம், பே பண்ணாமல் இருக்கலாம். மினிமம் 100 rupees. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம், பே பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் காசு இருக்குது, ஒரு வாரம் காசு இல்லை, ஒரு மாதம் காசு இல்லை, பிரச்சனை இல்லை. காசு இருந்தால் பே பண்ண போகிறீங்க, காசு இல்லைனா ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் மட்டும் 2500, செகண்ட் ட்ரான்சாக்ஷன்லேருந்து 100 rupees, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஸோ நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கணும்னா இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.